is looking to do the best for their son, and at the times, because they want to do the best for their son, they're not doing enough for their children. And I think that was an emotion which connected with us. It was a beautiful script, and that has translated into a beautiful movie, and we are very proud to be associated with this movie. Ram, thanks for coming to us, and thanks for allowing us to partner you on this movie. We hope audiences all across Tamil Nadu and across India on Jio Hotstar will enjoy it. You know, so thank you, and we're looking forward to seeing this movie do well in theaters, and looking forward to more partnerships. Thank you. பரியேறும் பெருமாள், கர்ணன், பேரன்பு என்று விழித்திரையில் நாம் வியந்து பார்த்த படங்கள் இவரின் எடிட்டிங் கைவண்ணம் பலரது வாழ்வில் கடைசி வரை புரிந்து கொள்ள முடியாத புத்தகமாக விளங்கும் ஒரு அப்பாவின் கதை பறந்து போ படத்தில் அழகான எடிட்டிங்கில் அறிமுகமாகும் V.S. மதி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட முதல் படம். இது சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், என்னோட முதல் படத்தை கொடுத்ததுக்கு. அண்டு சார்கிட்ட அனுப்பிச்சுட்ட அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு 5 வருடமாக செல்வார்க்கிய அவங்க எடிட்டர்கிட்ட ஒரு உதவி படத்து உழைப்பாளராக பணி செஞ்சேன். அதில் தான் கர்ணன் பரியரும்மாள் அப்படிங்கிற ஒரு சிறந்த படத்தில் ஒரு வேலை செய்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ தான் அண்ணனோட அறிமுகம், சாரோட அறிமுகம் எனக்கு கிடச்சி. அப்படி அறிமுகம் கிடச்சி இவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு முதல் படம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மேடையில் முதல் படம் எனக்கு அமையணும்னு எதிர்பார்க்கல. நன்றி சாருக்கு, மாரியண்ணனுக்கு, செல்வாரிக்கு, அப்புறம் என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா, என் ஒய்ஃபு, எல்லாத்துக்கும் நன்றி. படம் சூப்பராக வந்திருக்கு. ஜூலை 4 அனைவரும் தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இசைப்புகளிடம் பாடம் கற்று வெடித்து வந்த குட்டி பட்டாசு, உயிரின் ஒவ்வொரு அணுவும் இசையை அள்ளி தந்து பரவச் செய்த இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி. சூரியகாந்தியை மீண்டும் மலரச் செய்த நினைவு தோட்டம் அற்புதமான இசையமைப்பு தந்த சந்தோஷ் தயாநிதி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் அட்மையர் பண்ற நிறைய பர்சன் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம் சார் பெரிய தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 பாட்டு 2-3 படங்கள் இதெல்லாம் என்னோட ப்ரொஃபைலாக இருந்தது. ரேமான் சாரோட அசிஸ்டன்ட் என்னோட ப்ரொஃபைல் 15 இயர்ஸாக தமிழில் இருந்தது. ராம் சார் கிட்ட எப்படி வந்து சேர்ந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இந்த டீசர் ட்ரெய்லரில் ராபர்ட் ஃபெஸ்டிவல்லாம் போய் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ராம் சார் கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஹவு டு அப்ரோச் அ ஃபிலிம், மியூசிக் எல்லாமே. அவர் நோ காம்ப்ரமைஸ் டேரக்டர். நான் ஒர்க் பண்ணதுலேயே ப்ளஸ் ராம் சாரும் ரேமான் சாரும் சேம்னு நான் இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த 2 பேருமே நோ காம்ப்ரமைஸ், 2 பேருமே ஒரே தாட் ப்ராசஸில் இருக்க பீப்புள். தேங்க்யூ ராம் சார். I'm always grateful for this opportunity. And Madan Datti sir, thanks for your support. நீங்கள் கொடுத்த அந்த சாங் வச்சு தான், அந்த லிரிக்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இவ்வளோ சாங் ஷார்ட் டைமில் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். அது ரொம்ப எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் சிங்கிங் இல்லையான்னு சொல்ல தெரியாது. ஆனால் அது உயிரில் இருந்து பாடியிருந்தார் அவர் பாடினப்போ அதில் இருக்கிற எங்கே வந்து திடீர்னு ஒரு பாஸ் விடுவார். அந்த கேள்வி கொக்கியிலும் போது அந்த இடத்துல ஒரு அமைதி அப்படியே உள்ளே போயிட்டு திருப்பி அடுத்த வரி வரும். அவ்வளோ உணர்ந்து பாடியிருப்பார் அவர். இந்த படத்துலையும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகாக பாடியிருந்தார். நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த இது எடுக்கும்போதே நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு வீடு, எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம். ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 3 வெவ்வேறு உலகங்கள் இருக்கும். நான்ற ஒரு உலகம், என் மனைவின்ற ஒரு உலகம், என்னோட மகன்ற ஒரு உலகம். 3 வெவ்வேறு உலகங்கள். இந்த 3 உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை. அதில் நம்ம எல்லாம் ரசிக்கிறோம், எல்லாத்தையும் கடந்து போகிறோம். ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்காரு. இது வந்து ராம்சரோட படத்தில் வழக்கமாக நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும், நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும், நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து முழுக்க படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி இருக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கும். ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லையும் இருக்கும்.
அது மூலமா போகும்போது அவங்களோட வலியை சொல்றாரு. அந்த சிரிப்போட அவங்களோட வலியை நம்ம பார்க்குறோம். அவங்களோட நிலையை பார்க்குறோம். யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனா இந்த கதையை நான் பார்த்தேன். அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சது பாடல்கள் மூலமான்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ராம் சருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு அழகான அனுபவம். இந்த படத்தில் என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்குது. என்னோட 1000வது பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கேன். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அந்த பாடல் வந்து படத்தோட பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும். ஒரு மகனோட ஒரு ஏக்கம், அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலாக அந்த பாடலை வந்து அமைச்சிருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ணுற ஒரு பாடல்களாக அமைஞ்சதுக்கு நான் ராம் சருக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் சந்தோஷ்க்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தில் பாடின பாடகர்கள் எல்லாரும், மிஷ்கின் சார் உட்பட, அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி. வணக்கம். நன்றி சார். அடுத்து நான் பேச ராமாங்களுக்கு தேங்க்யூ. எனக்கு இந்த நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ராம் அங்கிள், பிரதீப் அங்கிள் எல்லாருக்குமே தேங்க்யூ. சரி, அப்பாவா நடிச்ச சிவா சார் பத்தி சொல்லுமா? சிவா அங்கிள் செட்ல ஜாலியா இருப்பாரு. ஜாலியா இருப்பாங்களா? ஏன்னா வந்தது சொல்லல ஹீரோ பத்தி. கிரேஸ் ஆனந்தி ஆண்டி, கிரேஸ் ஆண்டி அம்மா அவங்க ஜாலியா இருப்பாங்க. நான் நல்லா ஜாலியா இருந்தேன். செட்ல ஜாலியா இருப்பேன். எல்லாரும் நல்லா என்ன பார்த்துப்பாங்க. படத்துக்காகவே ஸ்விம்மிங், ஃபுட்பால். ஃபர்ஸ்ட் ராமன்கள் எனக்கு புக்கு கொடுத்ததுனால தான் எனக்கு புக் ரீடிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. லைக் ஃபாதர் லைக் சன். என்ன புக் கொடுத்தாங்க அப்படியே லைக் சொல்லுங்க. Unstoppable, The Little Prince, The Last Dinosaur Before Dark. அடுத்த மிஷ்கின் சார் உங்களுக்கு ஒரு புக் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. ராம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணான், எத்தனை கேட்க தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கும்பலாங்கி நைட்ஸ் படத்தில் கிடைத்த பேரும் புகழும் ஒரு ட்ரெண்ட் மலையாள சினிமா எல்லாவற்றிலும் இவருடைய முகம். கோடம்பாக்கம் டு கொச்சி டு கோடம்பாக்கம் பறந்து வந்திருக்கும் உயிர் ஓவியமான நடிப்பு. தமிழில் அறிமுகமாகும் கிரேஸ் ஆண்டனியை தமிழ் சினிமாவிലേക്ക് സ്നേഹപൂർവകം സ്വാഗതം ചെയ്യുന്നു. தேங்க்யூ. மலையாளத்திலே சொல்றதுக்கு நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ், மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. தேங்க்யூ ராம் சார். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மலையாளத்தில் கொஞ்சம் இமோஷன் கம்மி, இமோஷன் மேலே கூடுதல் எது கூடுதல் ஒன்று தான். ஓகே. தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது. ஸோ ஹியூமர் பண்ணிட்டேன் மலையாளத்தில். பட் இந்த ஹியூமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுவும் சிவா சார் கூட. ஸோ சிவா சார் குறை புதிய புதிய காமெடி டெக்னிக்ஸ் எல்லாம் he teach me. So yeah, ரொம்ப ஸ்வீட்டான லைட் ஹார்ட்டட் மூவி. நிறைய சிரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எஸ்டர்டே ராம் சார் கிட்ட கேட்டேன் ஒரு பாட்டு பாடணும்னு. ஸோ இத்தனை நாள் ஆக்டிங்
கான்ஃபிடண்டா போனேன் நான். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி சார். ஸோ ஏதோ எப்படி இருக்கும், I hope it will become a really special one. So yeah, thank you so much. தமிழ் படம் தில்லுமுல்லு ராஜசேகர் என்று இவர் படங்கள் எல்லாம் சொன்னால் புரியாது. ராம் சிவா காம்போ சர்க்கரை பொங்கலும் கருவாட்டு குழம்பும் மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லயே சொல்லியிருக்காங்க. இவர் நடிக்க வந்தால் மலையும் நடுநடுங்கும், நடித்தால் திரையும் தீப்பிடிக்கும், சிரித்தால் சில்லறையும் சிதறும், அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் சொல்ல சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னதுக்கு நான் சொல்லிடுறேன். சென்னை சில்க்ஸ் மேனிக்யூர் மாதிரி இருக்கீங்க மேடம். ரொம்ப அழகா இருக்காங்க. நீங்க எவ்வளவு சொன்னது பட்டம் தான் தானா வர்றது. வேற மனுஷன் ஒழுங்கா பேசுவோம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நிறைய படத்தை இங்க வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ராம் சார் கிட்ட இருந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க அப்படின்னு ப்ரொடகனிஸ்ட் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்படல. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கேன், வந்து 20 மினிட்ஸில் வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி சார் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துக்கு சீன் பாருங்க அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ படத்தை போட்டா சூரிய வந்து தலைக்கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுத்திட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுத்திட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்சி தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கு. எப்படி சார் இருக்கு, நல்லா இருக்கு, நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஐயோ சார் இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அது என்ன பண்ணேன் சார், நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம படம் மட்டும் அப்படின்னோன்னா அப்போ சொன்னார், இல்லை இது வேற மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸே திருப்பி கூப்பிட்டாரு. எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார், ஆனால் அங்கேயே தான் இருக்கு, நான் படித்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. ஒரு திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணாரு. சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னு. சரி ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்கே போய் இறங்கணுன்னே சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன். சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்லா அறிவாளியாக இருப்பேன் சார் வீட்டில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு, இதை நான் படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு சார். நான் அப்படியே காலில் சார் புரிஞ்சிருச்சு என்ன போடுறேன்னு, படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு. அப்போ கூட என்னன்னா இவர் வந்து எனக்கு ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது என் மேல எவ்வளவு கோவம் இருந்தா இந்த படத்தை எனக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு. என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சில படத்துல வந்து நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, இந்த படத்துல பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே இங்க பேச வேணாம்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லொகேஷன் வந்து 1 ஹவர், நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடிச்ச உடனே அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றாரு, காலைல 6 மணிக்கு வந்துருங்க சார். இங்கிருந்து போறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும், நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட். நானே பேசுறேன் டேரக்டர் நேரம் போய் கேட்டேன், சார் என்ன சார் 6 மணிக்கு யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது, நீங்க 6:30 வந்தா போதும் சார் அப்படின்னு. என்னன்னா அது நடந்து வரது 20 மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பாக்குறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு என்னன்னா இது சரி ஓகே அப்படின்னு அவன் திரும்பி ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் பக்கத்தில் தங்கி ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னு. அப்போதான் புரிஞ்சுது ஒரு டைரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார், படம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார். அவர் இருந்தால் ஓகே நம்மளே எழுத்துன்னு போகிறாருன்றது தான் நமக்கு ரொம்ப அது 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 எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2 மினிட்ஸ் தான், ஓகே போரடி இல்லைல்ல. ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார்
இருக்கிறதுல பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார். மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னோம்னா அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாருமே. அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நம்மளோட அசட். அவர் ஓகே, அவர் வந்து நம்ம எப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே சார், இவர் அவர் அசட். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் 5 புது கதை சொல்லிட்டு போவார். ஓகே, அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் உண்மையிலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன், மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா, மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து 2 குரங்கு தான் அங்கே. ஓகே, அப்போ தான் நம்ம தெரிஞ்சது எவ்வளோ லவ் பண்ணுறாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசுகிறதுனால உங்கள் ஆடியோ லான்ச்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றது டவுட்டே எனக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த அந்த அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுவேன். தேங்க்யூ கிருஷ்ணன்குட்டி சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அவ்வளோ தேங்க் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர். எங்கே இருக்கீங்க? எல்லாத்தையும் போட்டு அமைதியாக இருக்காங்க. கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு. நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நீட் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர். அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா, இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதில் அவரும் ஒருத்தர். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும் நம்பிக்கை கொடுத்தவர். ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர். அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இவன் மூலியமாக தான் இவர் தெரியும். அண்ட் இவனும் இந்த படத்தில் ஒரு பார்ட் தான். இன்றைக்கி கிளியராக சொல்லிடுறேன் நான். அண்ட் இது ஒன் ஆஃப் யர் பெஸ்ட் ஆல்பம். ஐ திங்க் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது. அண்ட் மதன் கார்கி சார் 1000 பாட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பாட்டு இருந்தாலும் என் படத்தில் தான் அந்த 1000th சாங் வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்லுவேன். நானும் கவிதை எழுதிருக்கேன்ல, அதனால சொல்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அருண் விஸ்வா வெல்விஷர். அண்ட் மாரி செல்வராஜ் சார். எப்படின்னா, இது மாதிரி ராம் சாரை லவ் பண்ணுறோம், அவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரோன்னு தெரியல, ஃபாலோ இப்போ வந்துடுங்க அப்படின்ட்டு. இந்த லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல, அது வந்து ட்ரூலி அமேசிங். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். இது அப்புறம் பேசலாம். இன்சைட் ஜோக்ஸ் இது. அப்புறம் சித்தார்த் என்னன்னா, நான் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், யார் தெரியுமா இவர்? இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் இவர் யார், இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எல்லா இடத்துலையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. சித்தார்த் ஸ்டில் லாங் வே டு கோ. இதெல்லாம் மேடையில் பேசணும், தனியாக பேசணும், ரொம்ப அசிங்கமாக பேசிப்போம். ஓகே. அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துன்னா, மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னோட படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார். அண்ட் அதாவது தொண்டையில் அடிபட்டு இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி, வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா, வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்பா அண்ட் மகன். ஓகே, இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது. ராம் சாரோட அப்பா ஸோ இது அவர் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்க்கு. என்னென்னா, என் பையன் படம் பாருங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ். அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது, ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும். ஸோ அன்றைக்கி நான் உங்கள் வீட்லேயும் அந்த லவ் பார்த்தோம் சார் நான். அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 1000 ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுறது அப்புறம் பேசிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
அடுத்த ஸ்டேஜ்ல வந்து அவரோட பையன் சொன்னதெல்லாம் சொல்றதா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. எப்போதும் நல்ல